அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாசலும் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதகம். இது 2000 வந்த ஜாதகம். ஜார்க்கண்ட்ல இருந்து வந்தது. ஆனோட ஜாதகம். வயசு 35 வருஷம் முடிஞ்சு 8 மாசம் 22 நாள் ஆகுது. கேள்வி எனக்கு வேலை. இவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒரு கம்பெனில நல்ல ஆஃபர் வந்திருக்கு. அந்த வேலைக்கு மாறலாமா அப்படின்னு கேட்டு நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கடகம். தற்போதைய வயதுக்குரிய அட்ச லக்னமா துலாம் போயிட்டு இருக்கு. 28 ஜூன் 2038 வரைக்கும் இவருக்கு துலாம் லக்னம் தான். லக்னாதிபதி சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 3ஆம் வீடான தனுசுல இருக்காரு. அப்ப ஜாதகரின் முயற்சி பிரச்சனைக்காகவே இருக்கின்றது டைரக்டா ஆன்சர் வருது. இவருக்கு ஏக நட்சத்திரமா விசாகம் 1 போயிட்டு இருக்கு. 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 வரைக்கும் விசாக நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி யாரு? குரு பகவான். அவரு 9ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. சரி, வேலை மாற்றம் பற்றி கேட்ட கேள்வி இந்த சமயத்துல சரியா அப்படின்னு பார்க்கும்போது, கோச்சார குரு பகவான் எங்க இருக்காரு? 10ஆம் வீடான கடகத்துல. 10ன்றது தொழில் சாரம். சுயஜாதகத்துல இருக்கிற குரு பகவான் என்ன பண்றாரு? தன்னோட 7ஆம் பார்வையை 3ஆம் வீடான தனுசு பார்க்கறாரு. 3ன்றது மாற்றம். அப்ப தொழில் மாற்றம் பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது. சரி, இப்போ இவர் வேலை மாறலாமா அப்படின்னு பார்க்கும்போது, நட்சத்திராதிபதி குரு பகவான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானோட சாமமாகி நிற்கிறாரு. அதாவது நட்சத்திராதிபதி குரு பகவான் திருவாதிரை நட்சத்திர சாரமாகி நிற்கிறாரு. ராகு பகவானோட சாரத்துல வாங்கி நிற்கிறாரு. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பாவக கட்டத்துல மாற்றம் ஏற்படுது. கிரகங்கள் அந்தந்த இடத்துல அங்கேயே தான் இருக்கு. இந்த பாவக கட்டம் மட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் என்ன பண்ணுவாரு? 9ஆம் வீட்டுல 8ஆம் வீடான ரிஷபத்துக்கு வந்துடுவாரு. கோச்சார குரு 9ஆம் வீடான மிதுனத்துல. சரி, மாற்றம் தொடர்புடைய சந்திர பகவான், சுக்கிர பகவான், அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுயஜாதகத்துல 3ஆம் வீடான தனுசுல. கோச்சாரத்துல எங்க இருக்காரு? 12ல இருக்காரு. 12ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதகரின் இந்த வேலை மாற்றத்துக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். ஆனாலும் என்னன்னா, அவரு போற கம்பெனில அதிக அலைச்சல், பயணங்கள் இருக்கும். இதனாலே பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த 3ன்றது வீரியம். அப்போ இந்த விந்து நீர்த்து போகிற தன்மைகள், இது போன்ற நிகழ்வுகள்லாம் இவருக்கு ஏற்படும். ஏன்னா அதிகமான பயணம் இருக்கும். அவர் இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன கேட்டோம் அவர்கிட்ட, சார் நீங்க இப்போ கம்பெனி மாறுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, அது வெளிநாட்டு கம்பெனியா இல்ல வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றீங்களா, கிளைண்ட் ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறப்ப, ஆமாம் சார், நான் இப்போ போகிறது வெளிநாட்டு கிளைண்ட்ஸ்க்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க சார் அப்படின்னாப்புல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ன நட்சத்திராதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? கோச்சாரத்துல 9ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. பாக்யாதிபதியா இருக்காரு. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் வீட்டுல இருக்கும் குரு 10க்கு 12ஆம் வீடா வரும். அப்ப இந்த ஜாதகருக்கு கம்பெனி மாறுவதன் மூலம் அலைச்சல் இதெல்லாம் இருக்குன்னு தெரியுது. ஆனால் பாக்கியமா இருப்பாரு. எப்படி சொல்றோம்? வருமானம் தொடர்புடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 3ஆம் வீடான தனுசுல இருக்காரு. ஸோ வருமானத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது, நல்லாவே இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, இவர் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வேலைகளை பார்த்து செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சால் இவருக்கு உடல்நிலை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நம்மளும் அவர்கிட்ட சொன்னோம். அவர் என்ன சொன்னாருன்னா, ஆமா சார், நான் ஹெச்ஆர்ல லேபர் மேனேஜ்மெண்ட்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். அங்க டெய்லி லேபர்களோட லேபரோட பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னாக்கா, நான் மார்ச் மாதம் 2026 என்னை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க 2ஆம் தேதி. நான் ஜாயின் பண்ண ஒரு கம்பெனி ஃபாரின் கிளைண்ட்ஸ் அதிகம் உள்ள கம்பெனி தான் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக தெளிவாக கால அளவுகளோட தெரியும். இவர் நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை. போகிற கம்பெனி ஃபாரின் கம்பெனியா இல்லை ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருக்கிற கம்பெனி, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஜாதகத்தில் வச்சு நம்ம கரெக்டாக சொன்னோம்.
அதே மாதிரி போனால் என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும், அதை வந்து அவர் புரிய வச்சோம். அவரும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு கம்பெனிக்கு வந்து மாறப்போகிறார். ஸோ நம்ம அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோடு மிக துல்லியமாக தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலக்கண பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறொரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.